நீங்கள் போய் தேடும்போது என்ன நான் போட்ட ஃபண்டு காணும் அப்படின்னு இல்லாமல் இதுதான் சேஞ்சஸ். ஸோ எல்லா எம்சிஸ்லையும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். உங்கள் ஃபண்டு பேர் மாறி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேஷன் அதில் மேக்ஸிமம் இருக்குது. மோர் தேன் 20% வந்து இந்த டாப் 5 ஹோல்டிங்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். எஸ்ஐபி அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 rupees per எஸ்ஐபினா ஆல்மோஸ்ட் 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 15.35 lakhs அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் டபுளிங் யோர் மணி இன் 7 years டைம். இது வந்து மோர் டைவர்சிஃபைட் ஆஸ் வெல் as வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்கீம்ஸ்னு சொல்லலாம். பாயிண்ட் என்னன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு எந்த ஸ்டாக்ல வேல்யூ அதிகமாக இருக்கோ அதில் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும், இல்லை அந்த செக்டாரில் எக்ஸ்போஷர் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் மொமெண்டம் 2,000 rupees எஸ்ஐபி போட்டால் உங்களோட பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லைனா மேரேஜ்க்கு இதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும். இதில் 2,000 rupees எஸ்ஐபி சின்ஸ் இன்செப்ஷன் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஏஎம்சிஸில் வந்து ஃபண்டு பேர் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது 2016 வாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸுமே லார்ஜ் கேப்னா லார்ஜ் கேப் இருக்கணும், லார்ஜ் அண்ட் மிட் கேப் அந்த கேட்டகரைசேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டைம் லைனில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஸ்மால் கேப் நிறைய கொண்டு வந்து இல்லை மிட் கேப் கொண்டு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக காமிச்சாங்க. சில ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீகேட்டகரைசேஷன் பண்ணி இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு கொண்டு வரும்போது லார்ஜ் கேப்னா மேக்ஸிமம் மினிமம் 65% லார்ஜ் கேப்பில் இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் மிட், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஸ்மால்னு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் கேப் இருக்கணும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக 2004ல் 2018ல் ஆரம்பித்த ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வேறு மாதிரி இருக்கும். பட் கேட்டகரி வைஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப், வேல்யூ ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் 2-3 monthஸில் நடந்துட்டு இருக்கு அக்ராஸ் ஃபண்ட் ஹவுஸ். 2 ஃபண்டு விச் இஸ் டூயிங் நல்லா பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனால் பேர் மாற்றிருக்காங்க. நீங்கள் போய் தேடும்போது என்ன நான் போட்ட ஃபண்டு காணும் அப்படின்னு இல்லாமல் இதுதான் சேஞ்சஸ். ஸோ எல்லா எம்சிஸ்லையும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். உங்கள் ஃபண்டு பேர் மாறி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் growth opportunities ஃபண்ட் அது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி. அது என்னன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் சேர்ந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி. ஆனால் இந்த ஃபண்டு ஆப்ரேட் பண்ண பேர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் growth opportunities ஃபண்ட் அப்படின்ற பேரில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் ஜூன் மந்த் நினைக்கிறேன் அதை வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு கிளாரிட்டியோட கொடுத்துட்டாங்க. ஸோ மற்ற ஃபண்ட் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்கும், குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி இருக்கும். பட் ஆனால் ஆக்சஸ் வந்து இந்த நேம்ல இருந்தான். இது மாதிரி இன்னொரு ஃபண்டு பேர் அடுத்த செக்ஷனில் நான் சொல்கிறேன், வேல்யூ ஃபண்ட் கேட்டகரியில். சரி, இது ஆக்சிஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோ வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் தான் HDFC, ICICI, ஆக்சஸ் இதெல்லாம் வேல்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆஸ் வெல் அஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவங்க போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேஷன் அதில் மேக்ஸிமம் இருக்குது. மோர் தேன் 20% வந்து இந்த டாப் 5 ஹோல்டிங்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒன் ஆஃப் த யூனிக் ஃபண்ட். என்னன்னா இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர் இன் ஃபாரின் மார்க்கெட்ஸ், அதாவது யூஎஸ்ல மெட்டா ஆஸ் வெல் அஸ் அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல ஒரு 10 to 15% எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்கீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கேட்டகரியில் ஆக்சஸ் ஓடுது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது 2018, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 years கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 7 yearsல இவங்க கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 19.5 or 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்ட ஃபண்ட் 10 rupees ஆரம்பிச்சது இப்போ NAV 30 rupees வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 3x ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு, 2x ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு. ஆஸ் வெல் அஸ் எஸ்ஐபி அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 10,000 rupees per எஸ்ஐபினா ஆல்மோஸ்ட் 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 15.35 lakhs அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் டபுளிங் யோர் மணி இன் 7 years டைம். ஸோ கன்சிஸ்டண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிட்டர்ன்ஸும் மல்டிப்ளை ஆகுதுன்னும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்ல ரிட்டர்ன்ஸ் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இன் திஸ் கேட்டகரி அப்படின்னா ஆக்சிஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி. இதுவே லம்சமாக ஒரு 1 lakh போட்டிருந்தீங்கன்னா க்ளோஸ் டு 2.96 lakhs. இதுவுமே வந்து டாப் 5 ஃபண்ட்ஸில், அதாவது லாஸ்ட் 7 years ரெக்கார்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா டாப் 5ல இந்த ஃபண்டும் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ அதுவுமே 19.5% க்ளோஸ் டு விச் இஸ் 20% ரிட்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் வெல் அஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 100 வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் 150 ஸ்டாக்ஸ் அப்படின்றது மிட் கேப். ஸோ இது ரெண்டு ஆல்மோஸ்ட் 250 ஸ்டாக்ஸ் யூனிவர்ஸ்ல இருந்து பிக் பண்ணி எடுக்கிறது அலாங் வித் குளோபல் கம்பெனிஸ் அப்படின்னும் போது இது வந்து மோர் டைவர்சிஃபைட் ஆஸ் வெல் அஸ் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்கீம்ஸ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபர்தர் இனிமேல் தான் இந்த கேட்டகரியில் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் எக்ஸ்போஷர் எடுக்க போகிறேன் அப்படின்னும் போதோ இல்லைனா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன்னும் போதோ வித் மினிமம் 5 years அப்படின்ற கேட்டகரியில் அந்த டைம் பீரியட் இருந்தால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட் பார்த்தாலும் ஒரு 5 yearsல யூ வில் சி இப்போ வந்த ரிட்டர்ன்ஸ் மாதிரியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து இன்னும் நெக்ஸ்ட் 10-20 yearsல இன்னும் இங்கேருந்து க்ரோ ஆகும் வித் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட அப்படின்னும் போது திஸ் இஸ் ஒன் குட் ஃபண்ட் ஃபார் அ லாங் டர்ம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பசங்களோட எஜுகேஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரியும் நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோவும் பார்த்தோம், லார்ஜ் கேப்பில் பேங்க்ஸ் அண்ட் மேக்ஸிமம் எக்ஸ்போஷர்
இருக்குன்றது. ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ளோஸ் டு 14,000 crores மேலே இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1.66. நான் ரெகுலரில் தான் சொல்கிறேன். டைரக்டில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களால் அனலைஸ் பண்ண முடியும்னா டைரக்ட் போங்க, ஆர் எல்ஸ் டேக் த ஹெல்ப் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அட்வைசர் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி. இன்னொரு ஃபண்டு பார்க்கலாம் அப்படின்னா வேல்யூ ஃபண்ட். இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக கேட்டகரைசேஷனில். ஒன்று வேல்யூ இல்லை கான்ட்ரா. பேர் வந்து கான்ட்ரான்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ, எஸ்பிஐ, கோட்டக் as well as இந்த மாதிரி ஒரு 3 கம்பெனி இருக்கு. அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கான்ட்ரா ஃபண்ட்னு எஸ்பிஐ வச்சிருக்காங்க, கான்ட்ரா ஃபண்ட்னு வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வேல்யூ ஃபண்ட். பாயிண்ட் என்னன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு எந்த ஸ்டாக்ல வேல்யூ அதிகமாக இருக்கோ அதில் எக்ஸ்போஷன்ஸ் இருக்கும், இல்லை அந்த செக்டார்ல எக்ஸ்போஷர் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம்னா இப்போ மார்க்கெட்ல வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும். growth ஆஸ்பெக்ட் இருந்தாலும் அதில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது கான்ட்ரா அப்ரோச், கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஆர் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ வேல்யூ ஆர் கான்ட்ரா. ஐசிஐசிஐல பார்த்தீங்கன்னா வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் 2004 ஆரம்பிச்சது. அவங்களோட போர்ட்ஃபோலியோலையும் கிட்டத்தட்ட 30% பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேங்கிங் எக்ஸ்போஷர் அலாங் வித் இன்ஃபோசிஸ் ஐடியில். இது எல்லாமே வந்து வேல்யூ இருக்குன்னு நம்புறாங்க. ஹெச்டிஎஃப்சி, ஆக்சஸ், ஐசிஐசிஐ இது எல்லாமே வந்து வேல்யூ இருக்கிற ஃபண்ட்ஸ். அண்ட் இவங்க எக்ஸ்போஷர் இந்த காம்பினேஷன் ஆஃப் லார்ஜ், மிட், ஸ்மால் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 51,000 crores அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆகுது. இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக நான் சொல்றது வந்து ஒரு இப்போ தான் ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு 2,000 rupees எஸ்ஐபி போட்டால் உங்களோட பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லைனா மேரேஜ்க்கு இதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும். இதில் 2,000 rupees எஸ்ஐபி சின்ஸ் இன்செப்ஷன் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இதில் ஒரு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதோட டோட்டல் வேல்யூ கிட்டத்தட்ட 46 lakhs மேலே இருந்திருக்கும். இது வந்து ஒரு 21 years முன்னாடி ஆரம்பிக்கும் போது உங்கள் பசங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது போதுமான அமௌண்ட். கோயிங் ஃபார்வர்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் 15-20 yearsல உங்கள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் அமௌண்ட் எடுக்க முடியும். அண்ட் இதோட கியூமுலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 18%. சப்போஸ் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 32 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் லம்சம். ஒரு 2-3 lakhs வந்து ஒரு அப்போ கஷ்டப்பட்டு ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி அது வளராமல் இல்லை கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதில் இதில் போட்டிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore ஒரு 3-4 lakhsலேயே உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும். இது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 20 yearsல ரியல் எஸ்டேட்டா, கோல்டா, இல்லைனா ஈக்விட்டியா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணுங்க. அப்போ வந்து நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை உங்கள் பசங்க படிப்புக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் வாங்கி அப்படின்னு யோசிக்காம ஈஸியாக ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்விட்டி எக்ஸ்போஷர் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவங்க வேல்யூ இன்வெஸ்டிங்கிறதுனால நம்ம பயப்பட வேணாம். மார்க்கெட் விழுந்தாலும் மிகப்பெரிய ஃபாலோ இருக்காது. அண்ட் ரெக்கவர் ஆகும் போதும் வேல்யூ ஸ்டாக்ஸ் ரெக்கவர் ஆகும். ஸோ லாஸ்ட் 5 years 3 years as well as since inception ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னாலும் more than 18.5% இருக்குது. ஸோ அதனால இந்த 18% ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, ரியல் எஸ்டேட் எது எடுத்தாலும் 9 to 11% ரிட்டர்ன்ஸ் மேலே கிடையாது லாங் டர்ம். நான் சொல்றது ஈவன் 20-30 years இந்த டைம்லைன் தான் நமக்கு ரிட்டையர்மெண்ட். ஒரு 25-30 வயசில் ஆரம்பிச்சு நமக்கு 55-60 வயசில் ரிட்டையர் ஆகும்போது ஒரு 25-30 years ஏர்னிங் பீரியட். இந்த ஏர்னிங் பீரியடில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேல்யூ ஃபண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிட்டையர்மெண்ட்டுக்கான நல்ல ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் 21 years பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லம்சமாக இருந்தாலும் சரி, எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்காததை விட மிகப்பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் ஒரு 4-5% டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 yearsல நல்ல கார்பஸ் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனால் 10-11% தான் நம்ம ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்ட் சொல்கிறோம் லாங் டர்ம் ஆவரேஜ். பட் ஆனால் ஈக்விட்டியில் 21 yearsல 18% போது ஆல்மோஸ்ட் லைக் 7-8% டிஃபரன்ஸ். அது இந்த 18 yearsல அண்ட் ஈவன் ரிட்டையர்மெண்ட் 25 years போயிருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய கார்பஸ் கொடுத்துருக்கும். அதுலேயே நீங்கள் எஸ்டபிள்யூபி போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் மாதிரியும் எடுத்துருக்கலாம். ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் ஃபார் எஸ்ஐபி ஆர் லம்சம் த்ரூ அவுட் த ஏர்னிங் பீரியட் as well as ரிட்டையர்மெண்ட் டைமுக்கும் எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம். லாங் டர்ம்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டேபிளான ஃபண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் லார்ஜ், மிட் பார்த்தோம், ஸ்மால்னு பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அப்படின்னும் போது லாங் டர்ம்க்கு மட்டுமே சூட்டபிளான ஒரு ஃபண்டுன்னு சொல்லலாம். ஒரு 2-3 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, இதில் எக்ஸ்போஷர் எடுக்கலாமா, அகைன் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபண்டில் போடாதீங்க. நான் சொன்ன ஆக்சஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பாக இருக்கட்டும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட், இது ரெண்டுமே குறைஞ்சது 4-5 years மேலே இருந்தால் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லாங் டர்மில் உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதுவும் உங்களோட லாங் டர்ம் கோல்ஸ்க்கு மட்டுமே வச்சுக்கோங்க. இதர் பசங்க எஜுகேஷன், மேரேஜ் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆர் ஒரு 5+ yearsல வந்து ஒரு வீடு வாங்க போகிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஃபண்டுலையுமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் எவ்வளோ வந்திருக்கு, லம்சமில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். இது எல்லாமே வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்
ஃப்யூச்சரில் இதே மாதிரி வரும் சாத்தியம் இல்லை. அதாவது கம்பல்சரியாக எதுலேயுமே எழுதி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கேரண்டீட் கிடையாது. எஃப்டி மாதிரி உங்களுக்கு 6% 7% கொடுக்க மாட்டாங்க. பட் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபியூச்சர்லையும் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 21 வருஷம்ன்றது இட்ஸ் நாட் அ ஷார்ட் டைம், ஒரு வெரி லாங் பீரியட். அந்த மாதிரி டைம் பீரியடில் இந்தியா க்ரோ ஆகும்போது இப்போ இருக்கிற $4 trillion எக்கனாமிலேருந்து $8-10 trillion அப்படிங்கும் போது ஆல்மோஸ்ட் டபுளிங். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 10-20 இயர்ஸில் இன்னும் அதிகப்படியாக போகுன்றது பேஸ்ட் ஆன் தீஸ் ஃபேக்டர்ஸ். அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான தருணம்னே பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்டு இந்த 2 ஃபண்ட்ஸில் இல்லைனா இந்த 2 கேட்டகரியில் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.